கடைசியா நாங்க 2024ஆம் ஆண்டுல 37வது கேள்வி பார்த்தேன். 2024ஆம் ஆண்டுல 37வது கேள்வி. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது 2024ல 48வது கேள்வி. 2024ல 48வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 2024ல 48வது கேள்வி முறிவு சம்பந்தமான விஷயம். அதுல பாருங்க, அந்த 2024ல 48வது கேள்வியில முறிவில் காட்டப்பட்டுள்ளவாறு கண் இருக்கும் போது நோக்குனர் ஒருவர் ஒரு முகவையின் சுவருடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் கீலத்தின் உச்சியை பார்க்கலாம். ஒரு முகவை எடுத்தா அந்த முகவையிட இதுல இவர உயரம் h. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இதுல ஒரு முகவைக்குல எந்தவித திரவமும் நிரப்பப்படாத சந்தர்ப்பத்துல நாங்க ஒரே ஊடகத்துல ஒளிமுறிவு நடக்காது. வழியில இருந்து வழியில உள்ள ஒரு ஆளை பார்க்கிற சந்தர்ப்பத்துல ஒளிமுறிவு நடைபெறாது. ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு பார்க்கிற சந்தர்ப்பத்துல ஒளிகள் இந்த போற கதிர்கள்ற பாதையில ஒரு மாற்றம் ஒண்ணு நடைபெறும். இங்க ஸ்டார்ட்ல என்ன செய்யறாருன்னா, நீங்க படத்தை பாத்தீங்கன்னா எப்படின்னா, இவர் ஆரம்பத்துல இதுக்குள்ள எதுவுமே நிரப்பப்படாத சந்தர்ப்பத்துல இவரை பாக்குறாரு. சரியா, இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த இடத்துல இருந்து இதுல உச்சியை பாக்குறாரு, இந்த கீழத்துல உச்சியை பாக்குறாரு. அது போல நீங்க என்ன செய்யணும், அந்த கேள்வியை செய்யற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அதுல செல்லிக்கணக்கு கீழத்திர நீளம் எச்சாம், முகவையில விட்டம் 2 எச்சாம், முகவையில விட்டம் 2 எச், இது 2 எச். அடுத்தது செல்லிக்கணக்கு முகவையின் உயரம் 3 எச். உயரம் 3 எச்னா பிள்ளை, நீங்க அந்த உங்களோட ஒரிஜினல் பேப்பர் படத்துல பாத்தீங்கன்னா இவர் எச், இன்னொரு எச், இன்னொரு எச், சரியாவே 3 எச் அளவுக்கு தான் அந்த படத்தை கீறிட்டான். இது எச்னா இதே மாதிரி இன்னொன்னு 2 எச், அதே மாதிரி இன்னொன்னு 3 எச். இந்த மாதிரி தான் அந்த படம் என்ன செய்யணும் ஃபைனல் பேப்பர்ல கீறி கிடக்கு. நீங்க சும்மா எடுத்த உடனே ஒரு கதிர்வரி படம் வரைஞ்சீங்கன்னா சரியா வராது. இப்ப நீங்க அதை சரியா என்ன செய்யணும்னா, உங்களுக்கு அடுத்த கட்டம் செல்ல போறேன். எப்படின்னா 2 எச் வரைக்கும் ஒரு ஊடுகாட்டும் திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலேயே இந்த இடத்துல கண்ணை வச்சு பாக்குற சந்தர்ப்பத்துல அவன் இந்த கீழத்துல உச்சிய பாக்குறான். அப்ப கீழத்துல உச்சிய பாக்குறான். இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா, அதுல 2 எச் வரைக்கும் ஒரு ஊடுகாட்டும் திரவம், உள்ளுக்க நடக்கிறது எல்லாமே விளங்கக்கூடிய ஒரு திரவம் 2 எச்ல அளந்து கீருங்க. அது முதலாவது ஃபைனல் பேப்பர்ல நீங்க அளந்து கீர்னீங்கன்னு சொன்னா சரியா, இது ஒரு எச். சரியா, நீங்க இப்படி படத்தை கீரணிங்கன்னு சொன்னா இந்த செவ்வன் இதான செவ்வன், இந்த செவ்வன் இது எச்சாரிப்பார், இதுவும் எச்சாரிப்பார். சரியா, நடுவளைவர் இந்த பாதை போகும், இந்த கதிர் போகும். நீங்க சரியா என்ன செய்யணும், நம்ம இஷ்டத்துக்கு அதுக்குள்ள ஊடுகாட்டும் திரவத்துல அளவை போடாம இது எச்சுண்டா இதே அளவுக்கு இன்னொரு எச் எடுத்தீங்கன்னா மொத்தம் 2 எச். அந்த 2 எச்ச கண்டுபிடிச்சிட்டு மொத்தமா நீங்க என்ன செய்யுங்க, அதுல போடுவீங்க, திரவத்தை நிரப்புவீங்க. திரவத்தை நிரப்புனீங்கன்னு சொன்னா அப்ப இவர் 2 எச், இவர் 2 எச், மொத்தமா 3 எச். அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல இப்ப என்ன செய்ய போகுதுன்னா, இந்த கதிர் முறிவு நடக்க போகுது. முறிவு நடந்து இந்த கண்ணிட தானத்தை மாத்தாம வச்சுட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ஊடுகாட்டும் திரவத்தை நிரப்புறதால அடிய பாக்குறாரு. அப்ப நமக்கு தெரியும் இங்க இருந்து வார கதிர் இப்ப இதுக்குள்ள என்ன செய்வாருன்னா
ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகுது. ஏற்கனவே இந்த திரவம் நிரப்பப்படாத சந்தர்ப்பத்துல இது வெறும் வெற்றிடமா இருந்தது, எந்தவித முடிவும் இல்லாம கதிர் போனார். இங்க ஒரு ஊடுகாட்டும் திரவம் நிரப்பப்பட்டதால இவர் என்ன செய்யறாருன்னா இந்த இடத்துல ஒரு முடிவை நிகழ்த்தவர். இப்படி வர இப்ப அவர் கீழத்துல அடிய பாக்குறார். கேள்வி என்ன நடக்கல உங்களுக்கு? அதுல கேள்வி திரவத்தின் முறிவு சுட்டி. இதான் திரவம். இந்த திரவத்திர முறிவு சுட்டி தான் கேள்வி. இதுல உங்களுக்கு முக்கியமான விஷயம் இது H இது Hன்றதை கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா விஷயம் கிளியர். மத்த எல்லாமே ஜியோமெட்ரி மெட்ஸுக்குள்ள வருது மத்த எல்லாம். ஏற்கனவே பிள்ளைகள் இவரை நான் தீட்டாண்டு எடுத்தா, இவரை நான் ஐன்னு எடுத்தா, இவரும் ஐ, இந்த கோணமும் ஐ. காரணம் குத்ததில் கோணம், காரணம் குத்ததில் கோணம். இந்த சிவப்பாளகிரன இந்த பெரிய கோணம். இந்த சின்ன கோணத்தை நான் என்ன செய்யறேன்டா ஒரு ஆர் எடுக்கிறேன். முறிகோணம் ஆர். இந்த சின்ன கோணம் ஆர். இப்ப நாங்க இது அப்படியே இந்த கோடை நீட்டினோம் என்று சொன்னா சரியா நடுவால வருவார். வேறொன்னும் இல்லை இவ்வளவு சினல்ற விதி. சினல்ற விதி என்ன சொல்லுது? சினல்ற விதின்றது ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போற கதிர்களை பத்தி கூறுற. இவர் ஒரு ஐ, இதுல முறிவு சுட்டி ஒரு N1 என்று சொன்னா, இப்ப இது அடர்ந்த ஊடகம், இவர் ஐதான ஊடகம் தான். இவர் அடர்ந்த ஊடகம், இவர் ஐதான ஊடகம் தான். அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகல கதிர் செவ்வன விளத்தி முறிவடை. அப்ப இந்த இடத்துல இவர முறிகோணம் ஆர், இவர முறிவு சுட்டி N2 சொன்னா, சினல் என்ன சொல்றாருன்னா ஒரு ஊடகத்துல உள்ள முறிவு சுட்டிலையும் அந்த படுகோணத்துல சைன் பெருமானத்திலையும் பெருக்கம், இங்க முறியிற இடத்துல உள்ள முறிவு சுட்டிலையும் அதுல சைன் பெருமானத்துல அந்த முறிகோணத்துல சைன் பெருமானத்துல பெருக்கமும் ஒன்றுக்கொண்டு சமன். இல்லைன்னு சொன்னா இவரும் இவர விகிதமும் ஒரு மாறிலி சொன்னார் சினல். இதான் சினல் சென்னல். சினல்ற விதி. இப்ப இந்த சினல்ற விதியை நாங்க இந்த இடத்துல பயன்படுத்துறோம். சினல்ற விதி திரவம் எரிச்சக்களை பயன்படுத்தினா இப்படி வார கதிர் இப்படி முறிவடைஞ்சு இங்க வார அடிய பாக்குறோம். அப்ப எங்களுக்கு படுகோணம் ஐ முறிகோணம் ஆர்னு சொன்னா சினல்ற விதிப்படி இது வழின்றதால இதுல முடிவு சுட்டி ஒன்று. சினல்ற விதி ஒன்று சைன் ஐ, ஒன்று சைன் ஐ, ஒன்று சைன் ஐ சமன் NL சைன் ஆர். இப்படி வரும். நாங்க காணணும் NL தானே. அப்ப NL சமன் சைன் ஐக்கு கீழே சைன் ஆர். சைன் ஐ என்ன வரப்போறாங்க? நாங்க எங்களுக்கு தெரியும் சைன்ன்றது சைன்ற விகிதம் எதிர்பக்கத்துக்கு கீழே செம்பக்கம். எங்களுக்கு ஏற்கனவே இந்த போற இவரத்தை நாங்க ஐன்னு எடுத்தோம். இப்ப நாங்க இவருக்கு ஒரு அமைப்பு ஒண்ணு செஞ்சா நான் அவங்களுக்கு வேற ஆக்கிடுறேன். எப்படின்னு சொன்ன அந்த இடத்துல இவ்வளவும் 2h தான். இந்த உயரம் h, எந்த உயரம்? இந்த உயரம் h. இந்த உயரம் hன்னு சொன்னா இவர் h சரியா. இது நடுவால போறதால இவர் h. அப்ப h பைதகரஸ்ல தேற்றம் என்ன சொல்லுதுண்டா இதர வர்க்கத்திலே கூட்டுத்தொகைதான் இதர வர்க்கம். அப்ப இவர் என்ன வருவார்? h வர்க்கம் பிளஸ் h வர்க்கம் 2h வர்க்கம். அப்ப வர்க்க மூலம் 2h. இது இவர். சரி, இப்ப நாங்க சைன் ஐக்கு பதிலா என்ன போடணும்டா எதிர்பக்கம். இதான் ஐ, இது எதிர்பக்கம். செம்பக்கம் வர்க்க மூலம் 2 கீழே சைன் ஆருக்கு பதிலா என்ன வெளிப்படணும்? சைன் ஆர் இவர் இந்த கோணம். அதை நாங்க எடுத்தா எப்படி வரப்போறாருன்னா இது h, இவ்வளவும் 2h. அப்ப இது என்ன வரும்?
இதர வர்க்கம் h வர்க்கம், இதர வர்க்கம் 4h வர்க்கம், எல்லாம் 5h வர்க்கம். அப்ப வர்க்க மூலம் 5h. அப்ப sin r பதிலா எதிர்பக்கம் h, எதிர்பக்கம் h, செம்பக்கம் வர்க்க மூலம் 5h. இவரும் இவரும் வெட்டுப்படும், இவரும் இவரும் வெட்டுப்படும். வர்க்க மூலம் 5 மேல போனா வர்க்க மூலம் 5 கீழ் வர்க்க மூலம் 2. இதுதான் அந்த திரவியத்திர முடிவு சுட்டி. தெரியவில்லை. எதுவும் விலகலன்னு சொன்னா கேளுங்க. ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு 2023ஆம் ஆண்டுல 15வது கேள்வி. 2023ல 15வது கேள்வி. எங்களுக்கு இதுல ஒரு 2 வில்லை, குவிவு வில்லை, குழிவு வில்லை எடுத்தோம்னு சொன்னா, ஒரு குவிவு வில்லைன்னு சொன்னா, குவிவு வில்லையில நாங்க போன கிளாஸ் பார்த்தோம், கடைசியா லைட்ர ரிவிஷன்ல 2வது கிளாஸ்ல பார்த்தோம். ஒரு குவிவு வில்லையில எஃப்க்கு உள்ள பொருள்களுக்கு எப்பவுமே நிமிர்ந்த மாய பிம்பமும், எஃப்க்கு வெளியே உள்ள பொருள்களுக்கு எப்பவுமே தலைகீழான மெய் பிம்பமும் உருவாகும். அப்படி உருவாகிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு அதுல ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு இடம்னு பார்த்தோம், 2f. ஒரு குவிவு வில்லையில 2fல பொருளை வச்சா பிம்பமும் 2fல உருவாகும். இது நாங்க குவிவு வில்லையில எங்களுக்கு தெரிஞ்சது. குழிவு வில்லையில எங்களுக்கு எப்பவுமே மெய்ப்பொருளுக்கு மாய பிம்பம் உருவாகும். அது எப்படி மாய பிம்பம் குழிவு வில்லையில உருவாகும்னு சொன்ன பிள்ளைகள், எப்படி இதுல மாய பிம்பம் உருவாகும்டா, இது எஃப் நாங்க இங்க ஒரு இடத்துல பொருளை வச்சா, இந்த பொருளுக்கு கதிர் வரைபடங்கள் கீறுற சந்தர்ப்பத்துல ஒரு கதிரை முதலச்சுக்கு சமாந்தரமாகவும் இந்த கதிர் இவர் விரிப்பார். இந்த குழிவு வில்லட தொழில் விரிப்பார். குழிவு வில்லை எப்ப ஒருக்கு வில்லையா தொழிற்படும், ஒருக்கு வில்லை எப்ப குழிவு வில்லையா தொழிற்படும் நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். இன்னொரு கதிரை நாங்க இந்த ஒளியியல் மையத்துக்கு கூடாக கீறணும். இப்படி கீறுற சந்தர்ப்பத்துல இவரை நாங்க நீட்டினோம் என்று சொன்னா, இந்த இடத்துல ரெண்டும் சந்திக்கிறார். இந்த சந்திக்கிற இடத்துல பிம்பம் உருவாகும். சந்திக்கிற இடத்துல பிம்பம் உருவாகும். அந்த பிம்பத்தில இயல்பு நிமிர்ந்த மாய பிம்பம். பொருள் இருக்கிற அதே சைட்ல பிம்பம் உருவாகும்னா அது மாய பிம்பம். உங்களுக்கு மெய் பிம்பம் செல்லுகள் எப்படி செல்வோம்னா, பிம்பம் திரையில் வீழ்த்தப்படுதுன்னு சொல்லுவோம். பிம்பம் திரையில் வீழ்த்தப்படுதுன்னு சொன்னா அது மெய் பிம்பம். அப்ப இதுல நீங்க எங்க பொருளை வச்சாலும், இந்த குழிவு வில்லையில இந்த மெய்ப்பொருளை நீங்க எங்க வச்சாலும் இதுதான் படம். இப்படிதான் கதிர்வாலி படம் உருவாகும். இதுல நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த குழிவு வில்லையில அப்ப மெய் பிம்பமே பெறலாதான்னு கேட்டா பெறலும். எப்படி பெறலும்னா, மாய பொருள்களுக்கு மெய் பிம்பம் பெறலும். நாங்க இங்கால வச்சிருந்த மெய்ப்பொருள்னா இங்கால வச்சிருந்த மாய பொருள். அது எப்படி மாய பொருளுக்கு மெய் பிம்பம் பெறுறேன்னா, எங்களுக்கு இது ஒரு மாய பொருள்னு சொன்னா, இது மாய பொருள். இந்த மாய பொருளுக்கு நாங்க பிம்பம் கீறுனா,
முதலாவது இந்த பொருள் எங்க இருந்து வாரமா கீறி இது எஃப்க்குள்ள இருக்கிற சந்தர்ப்பத்துல இவர் இங்க இருந்து வார மாதிரி கீறணும். இதான் பொருள். பொருள்ல இருந்து கதிர் என்ன செய்யறாருன்னா டொட் லைன்ல கீறணும்னா இங்க இருந்து வார மாதிரி வருவார். அப்ப இங்க இருந்து வார கதிரை இந்த குழிவு வில்லோட தொழில நட விரிப்பார். இப்ப இந்த குழிவு வில்ல என்ன செய்வார், இப்படி வார கதிரை இப்படி கொஞ்சம் விரிப்பார். விரிச்சு கொஞ்சம் பின்னாடி உருவாக்கும். இப்படி ஒரு இடத்துல பிம்பத்தை உருவாக்கும். இந்த பிம்பம் மெய் பிம்பம். இந்த பிம்பம் மெய் பிம்பமா காணப்படுவார். அப்ப இந்த பிம்பம் சரியா பிள்ளை? எல்லாம் ஓகே தானே பிள்ளை? இது மாயப்பொருள், இது மெய்பிம்பம். அப்ப மாயப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகுறாரு. இது குழிவு வில்லையில சந்தர்ப்பம். இதுல குழிவு வில்லையில ஒரு ஸ்பெஷலான ஒரு சந்தர்ப்பம் ஒண்ணு இருக்கு. குழிவு வில்லையில ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம். அது எப்படியான ஆளுன்னு சொன்னா, குழிவு வில்லையில பிள்ளைகள் நீங்க இந்த இடத்துல நீங்க வச்சின மாயப்பொருள் எங்க வாராருன்னா குவியத்துக்கு உள்ளுக்கு. மாயப்பொருள் குவியத்துக்கு உள்ளுக்கு. நீங்க சரியா அந்த மாய பொருளை குவியத்துல வச்சா, இந்த மாய பொருளை நீங்க குவியத்துல வச்சா என்ன நடக்கும்ன்றத பாருங்க. இவர் இங்க இருந்து வார கதிர் இப்படி வாரவர், இப்படி வார கதிர் இந்த இடத்துல என்ன செய்யும், குவியத்துக்கு உள்ள வச்சா அது கொஞ்சமா விரிவடைஞ்சு இன்னொரு இடத்துல குவிவார். அந்த பொருளுக்கு பின்னுக்கு, அதாவது குவியத்துக்கு பின்னுக்கு ஒரு இடத்துல குவிவார். இங்க குவியத்துல வச்சா, எங்களுக்கு தெரியும் குவியத்துல வச்ச பொருள்கள் முடிவிலியில பிம்பத்தை உருவாக்கும்டா. இவர் இப்படி போவார். இது குழிவு வில்லையிலோடு உள்ள ஒரு ஸ்பெஷல். குவியத்துல வச்சா அந்த குவியத்துல வச்சுனா மாயப்பொருள், இது மாயப்பொருள். இந்த மாயப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகும். அது எப்படி உருவாகும்டா, முதலச்சுக்கு சமாந்தரமா உருவாகும். இது எங்க இருக்கிற பொருள்கள், குழிவு வில்லையிட குவியத்துல மாயப்பொருள். மாயப்பொருள்ல வில்லைக்கு இங்கால ஞாபகம் இருக்கு. நாங்க இங்காலேயே பொருள் வச்சிரோம். இது மெய், இங்கால வச்சிருது மெய்ப்பொருள், அங்கால வச்சிருது மாயப்பொருள். அப்ப இந்த மாயப்பொருளை அந்த வில்லையிட குவியத்துல வச்சா அது சமாந்தரமா வெளியேறும். இது குழிவு வில்லையில் உள்ள ஒரு ஸ்பெஷலான விஷயம். இப்ப நாங்க 2023 ஆண்டு 15வது கேள்வி போ. சரியா? இல்ல பாருங்க,
குவிய தூரம் 20 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிவு வில்லை. குவிய தூரம் 20 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிவு வில்லை. குவிய தூரம் 20 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிவு வில்லை, குவிய தூரம் 5 சென்டிமீட்டரை உடைய ஒரு குழிவு வில்லையும் அவற்றுக்கிடையே உள்ள இடைதூரம் d ஆக அச்சில் வைக்கப்பட்டுள்ளன. ஒரு குவிவு வில்லை, ஒரு குவிவு வில்லை, ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரம் d ல அது ரெண்டும் வச்சப்பட்டிருக்கு. ஒரு இடைப்பட்ட தூரம் d ல என்ன செஞ்சாருன்னா அதை வச்சுக்கிறது. இப்போ முதலாவது நாங்க ஒரு வில்லை ஏற்றிடுவோம். 2023 15வது கேள்வி. முதலாவது நாங்க ஒரு வில்லை ஏற்றிருந்தா ஒரு குவிவு வில்லையும் ஒரு குழிவு வில்லையும், குவிவு வில்லட குவிய தூரம் தெரியும் எங்களுக்கு 20 சென்டிமீட்டர். குவிய தூரம் 20 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிவு வில்லையும், குவிய தூரம் 5 சென்டிமீட்டரை உடைய ஒரு குழிவு வில்லை, அவற்றுக்கிடையே உள்ள இடைதூரம் d ஆக இருக்குமாறு ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன. குவிவு வில்லை மீது படும் ஒரு நிற சமாந்தர ஒளிக்கற்றை. இங்க நம்மளே எழுத விஷயம் நீங்க அண்டர்லைன் பண்றனா அந்த சமாந்தர ஒளிக்கற்றை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சமாந்தர ஒளிக்கற்றை இது இவர் முதல் அச்சுன்னு சொன்னா, முதல் அச்சுக்கு சமாந்தரமா போற கற்றைகள் சமாந்தர ஒளிக்கற்றைகள். அது எப்ப சமாந்தரமா போகும் என்றே முடிவிலியிலிருந்து பொருள்கள் வந்தாதான் அந்த ஒளிக்கற்றைகள் சமாந்தரமா போகும். எனவே இங்க சமாந்தரமா போற இந்த ஒளிக்கற்றைகள் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா, ஒரு குவிவு வில்லையில முடிவிலியிலிருந்து வார பொருள்கள் பிம்பம் எங்க குவியும்டா அதுல குவியத்துல குவியும். முடிவிலியிலிருந்து வார பொருள்கள் இல்லாட்டி சமாந்தரமா வார இந்த ஒளிக்கற்றைகள், இதை நாங்க போன கிளாஸ் ரெண்டாவது லைட்ல ரெண்டாவது ரிவிஷன் கிளாஸ்ல பார்த்தோம். எப்படின்னா முதலச்சுக்கு குவியத்திலையும் துணையச்சுக்கு சமாந்தரமா போற கதிர்கள். இந்த இடத்துல இது முதலச்சுக்கு சமாந்தரமா போறன்றதால கட்டாயம் குவியத்துல குவியம். அப்ப குவியம்ன்றது இவருக்கு 20 சென்டிமீட்டர். அப்ப அவருக்கு நாங்க 20 சென்டிமீட்டர்ல இந்த குவியத்தை கீறினா இது 20 சென்டிமீட்டர். சரி, இது முதலாவது விஷயத்தை வாய்ச்சி கீறியாச்சு. இப்ப தொடர்ந்து செல்றான் பாருங்க. குவிவு வில்லை மீது படும் ஒரு நிற சமாந்தர ஒளிக்கற்றை குழிவு வில்லையிலிருந்து ஒரு சமாந்தர ஒளிக்கற்றையாக வெளியேறும். கடைசி லைனே அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. குழிவு வில்லையிலிருந்து எப்படி வெளியேறுதான்? சமாந்தரமா வெளியேறுதான். இது மெய்ப்பொருள்னா இது மெய் பிம்பம். ஏன்னா இங்க ஒரு இடத்துல உருவாகும் சமாந்தர ஒளிக்கற்றை. அதே நேரம் கடைசி வசனம் என்ன சொன்னாண்டா, இந்த பொருள்ற இறுதி பிம்பம் குழிவு வில்லையில இருந்து சமாந்தரமா வெளியேறுதான். இப்ப இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம், குழிவு வில்லையில இருந்து சமாந்தரமா வெளியேறணும்டா பிள்ளைகள், அந்த பொருள் குழிவு வில்லையிட குவியத்துல காணப்படுற மாய பொருளா இருக்கும். இதுக்கு முன்னுக்கு நாங்க கேள்வி பார்த்தோம். குழிவு வில்லையில இருந்து வெளியேற கதிர் சமாந்தர ஒளிக்கதிரா அரிச்சணுமா இருந்தா அந்த கதிர் குழிவு வில்லையிட குவியத்தில் உள்ள மாய பொருளா காணப்படணும். அப்பதான் அது என்ன வெளியேறும்? சமாந்தரமா வெளியேறும். இந்த மாய பொருளுக்கு இப்படி சமாந்தரமா வெளியேறுவாரு. அப்ப அதே விஷயம் தானே இங்கேயும் நடக்க போகுது. அப்போ இந்த பொருள் எங்களுக்கு போன கிளாஸ்ல இன்னொன்னு பார்த்தோம். நாங்க முதலாவது வில்லட பிம்பம் இரண்டாவது வில்லைக்கு பொருளா காணப்படுவார். முதலாவது வில்லட பிம்பம் இரண்டாவது வில்லைக்கு பொருள். முதலாவது வில்லட பிம்பம் வரப்போற இரண்டாவது வில்லைக்கு பொருள். இரண்டாவது வில்லைக்கு பொருள் எங்க இருக்கணும்டா அதுல குவியத்துல மாயப்பொருளா காணப்படணும். அப்பதான் சமாந்தர ஒளிக்கற்றை வெளியேறும்.
அப்போ கவனிங்க இதுல ரெண்டாவது வில்லை இங்க ஒரு இடத்துல வரப்போற இது அந்த ரெண்டாவது வில்லையிட குவி இது மாயப்பொருள். அப்ப இது இப்படி சமாந்தரமா வெளியேறுவார், இப்படி சமாந்தரமா வெளியேறுவார். இதைத்தான் அவன் சொன்னது. அப்ப இதுல எங்களுக்கு இன்னொரு தரவு சொல்லி கிடக்கு. இது ரெண்டும் டி இடை தூரத்துல காணப்படுதுண்டா, இது ரெண்டும் டி இடை தூரத்துல காணப்படுதுண்டா. இது மொத்தமா 20, அதுல இருந்து 5 சென்டிமீட்டர் போனா டி 15 சென்டிமீட்டர். உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இத பிடிச்சிருக்கு. சரி, அடுத்த கேள்வி 2023ஆம் ஆண்டுல 20வது கேள்வி. 2023ஆம் ஆண்டுல 20வது கேள்வி. நாங்க உருப்பெருக்கம் டைனா இதெல்லாம் பார்த்தோம் போன கிளாஸ்ல. உருப்பெருக்கம்ன்றது பிம்ப உயரத்துக்கு கீழே பொருள் உயரம், இல்லாட்டி பிம்ப தூரத்துக்கு கீழே பொருள் தூரம். ஒரு குவிவு வில்லை எடுத்தாலும் சரி, ஒரு குழிவு வில்லை எடுத்தாலும் சரி, இதுல இது பொருள் தூரம், இது பிம்ப தூரம். இப்ப எங்களுக்கு இந்த இடத்துல நடக்கிற உருப்பெருக்கம்ன்றது என்னன்னா பிம்ப தூரத்துக்கு கீழே பொருள் தூரம். இதுல சொன்னா இது பொருள் உயரம், இது பிம்ப உயரம். இல்லாட்டி உருப்பெருக்கத்துக்கு இன்னொரு சமன்பாடு பிம்ப உயரத்துக்கு கீழே பொருள் உயரம். இதுக்கு இதை விட நாங்க போன கிளாஸ்ல ஒரு உருப்பெருக்கம் பார்த்தோம் என்னன்னா கோண பெரிதாக்கம். அது கோணம் சார்பா சொல்றது. பொருள் வெற்று கண்ணில் எதிர் அமைச்சிற கோணம், இறுதி பிம்பம் கண்ணில் எதிர் அமைச்சிற கோணம்னு சொல்லி இந்த கோணம் சம்பந்தமா உருவாக்குற உருப்பெருக்கத்தை நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப இதுல இந்த உருப்பெருக்கம்ன்றது இவர்தான். அப்ப நாங்க இந்த இடத்துல பிம்ப தூரம் வியுடன் ஒரு குவிவு வில்லையினால் உண்டாக்கப்படும் மெய் பிம்பங்கள். இதுல நீங்க சில வசனங்களை அண்டர்லைன் பண்ணி கொள்ளணும். குவிவு வில்லையினால் உண்டாக்கப்படும் மெய்பிம்பம். மெய்பிம்பம்டா எப்பவுமே பொருள் இருக்கிற திசைக்கு எதிர் திசையில தான் பிம்பம் உருவாகும். அப்ப அதுல ஏகபரிமாண பெரிதாக்கம் எம்மின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. பிம்ப தூரத்தோட எம் எப்படி மாற்றம் அடைகிறார். இப்ப நாங்க எடுப்போம் குறிவழக்கு, பழைய குறிவழக்கு படி. இப்ப இந்த பொருள்ல இருந்து கதிர் இந்த திசையில தான் வரப்போறார். இந்த பொருள்ல இருந்து பிம்பம் இங்கால உருவாகுதுன்னா கதிர் இந்த திசையில வரப்போகுது. கதிர் வார திசையில ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்படுற தூரங்கள் மைனஸ் குறியையும், கதிர் வார திசைக்கு எதிர் திசையில அளக்கப்படுற தூரங்கள் பிளஸ் குறியையும் பெறும். இது தெக்காற்ற பழைய குறி வழக்கு. நாங்க முக்கியமா வில்லைகள்ல விளையுது எல்லா தூரங்களுமே இந்த ஒளியியல் மையம் என்ற இந்த இடத்துல இருந்து தான் அளக்கப்படும். இங்க இருந்து இவர் அளந்தோம்னா இவர் இந்த கதிர் போற திசைக்கு எதிர் திசையில அளக்குறோம். கதிர் இப்படியோ வர, ஏன்னா இப்படி வந்து இப்படித்தானே வரணும் கதிர். இப்ப கதிர் இங்கால தானே வரணும், இங்கால வந்து தானே இங்கால பிம்பம் உருவாகும். அப்ப கதிர் வார திசையில மைனஸ், இங்க இருந்து கதிர் வார திசையில அளக்கிற பெருமானங்கள் நீங்க கேட்கலும் இங்க இருந்து யூ அளக்கலும் தானே. அப்ப அதுவும் பிளஸ்ல வருந்தானே. எப்பவுமே பிள்ளைகள் தூரங்கள் யாவும் ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்படும். இது ஒளியியல் மையம்.
இங்க இருந்தா பூஜ்ஜியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் மங்களம். அப்ப இங்க இருந்து அங்கால அளக்கிறதால அது கதிர் போற திசைக்கு எதிர் திசைன்றதால பிளஸ் குறியையும், இங்க இருந்து இங்கால அளக்கிறதால இது கதிர் போற திசையிலன்றதால மறைக்குறியை. அது என்ன கதிர் போற திசை கதிர் வார திசை? இதான் கதிர் போற திசை. போற திசையில இருந்து அளக்குற இந்த இதுல பூஜ்ஜியத்துல ஸ்டார்ட் பண்ணி அளக்குற இந்த தூரம் மைனஸையும், போற திசைக்கு எதிர் திசையில வாரது பிளஸ் குறியையும் பெறும். தான் கதிர் போற திசை வார திசை. அப்ப இதுல நாங்க இப்ப குறிவழக்க பயன்படுத்தி சமன்பாடு எடுப்போம். நாங்க வில்லை சூத்திரத்துக்கு சமன்பாடுன்னு படிச்சிருக்கோம் போன கிளாஸ்ல. ஒன்றின் கீழ் v மைனஸ் ஒன்றின் கீழ் u சமன் ஒன்றின் கீழ் f. இப்படி ஒரு சமன்பாடு படிச்சுக்கிறது. அடுத்தது வில்லை சூத்திரங்கள்ல போடல. இந்த வில்லை சூத்திரத்தை போடல குறிவழக்கு பயன்படுத்தணும். அந்த குறிவழக்குல போற திசையில மைனஸ், போற திசைக்கு எதிரில பிளஸ், குவிவு வில்லையா இருந்தா அதையும் நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம். குவிவு வில்லையா இருந்தா குவிய தூரம் மைனஸ்ல வரணும், வலு பிளஸ்ல வரும். குழிவு வில்லையா இருந்தா குவிய தூரம் பிளஸ்ல வரும், வலு மைனஸ்ல வரும். அதெல்லாம் போன கிளாஸ் பார்த்தாச்சு. நாங்க இப்ப இதுக்கு குறிவழக்க போடணும். குறிவழக்குல பிம்ப தூரம் எங்களுக்கு என்னத்துல வரப்போகுது? மைனஸ். பொருள் தூரம் பிளஸ், குவிய தூரம் மைனஸ். இப்ப எங்களுக்கு அந்த வரைவுல பாருங்க, அந்த இந்த 2023ஆம் ஆண்டு 20வது கேள்விக்குரிய வரைவுல பாருங்க, எக்ஸ் அச்சில v இருக்கார், எக்ஸ் அச்சில v இருக்கார், y அச்சில உருப்பெருக்கம் இருக்கார். எங்களுக்கு அதுல எக்ஸ் அச்சில வார கதிர்களை செல்ற, எக்ஸ் அச்சில வார கணியங்களை சொல்றோம் நாங்க சாரா மாறி, y அச்சில வார கணியங்களை சொல்ற சார் மாறி. எக்ஸ் அச்சு சாரா மாறி, y அச்சு சார் மாறி. அப்ப இதுல vன்றது எக்ஸ் அச்சுல வரணும், mன்றது y அச்சுல வரணும். எங்களுக்கு m எடுக்கணுமா இருந்தா இப்படி ஒரு சமன்பாடை உருவாக்கணும். நான் எல்லாத்தையும் v ஆல பெருக்கிறேன். v இன் கீழ் v மைனஸ் v இன் கீழ் u மைனஸ் v இன் கீழ் f. இது -1 மைனஸ் m ன்னு போடலாம். இவரை m ன்னு போடலாம். பிம்ப தூரத்துக்கு கீழே பொருள் தூரம் மைனஸ் v இன் கீழ் f. எல்லாத்தையும் மைனஸ் ஆல பெருக்குவோம். இத மைனஸ் ஆல பெருக்குனா பிளஸ் 1, இத மைனஸ் ஆல பெருக்குனா பிளஸ், இத மைனஸ் ஆல பெருக்குனா இந்த பிளஸ் 1 இங்கல கொண்டு வந்த பிளே v இன் கீழ் f -1. இப்போ இது என்ன வடிவம்? இத நாங்க y அச்சில இவர் வரணும், x அச்சில v வரணும், -1 y சமன் mx c. வெட்டுத்துண்டு மைனஸ்ல வரணும், வெட்டுத்துண்டு மைனஸ்லயும் படித்திறன் பிளஸ்லயும் வரணும். படித்திறன் பிளஸ் சொன்னா கூறுங்கோணம். அப்ப எப்படி வருவார்? இது v, இது m. இப்படி ஒரு வரைப்பு வரும். சரியா? எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருந்தா நீங்க பயப்படாம கேட்கலாம். இந்த டியூட் இருக்கு, இதுல 21 வருஷத்துக்குரிய லைட்ர எம்சிக்யூ தொகுப்பு 70 கேள்வி இருக்கு. டியூட் வேணும்ன்றார்கள் கிளாஸ் முடிய ஒரு தரம் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி, அட்மினுக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி, உங்களோட அந்த கிளாஸுக்குரிய ஃபீட்பேக் அனுப்பிட்டு டியூப்னு ஒன்று போட்டிங்கன்னா எனக்கு போட்டால் ஓகே. போட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இந்த டியூப்ற பிடிஎஃப் அனுப்பிவிடுவேன். டியூப் வேணும்னு சொன்னா பசுபல் இருந்தால் தேவையில்லை. நான் இது ஒரே பார்வையில் பார்க்கலாம் இல்லை வருஷ லைட் கேள்வி. பத்தாவது கேள்வி 2023ல 30வது கேள்வி.
2023 30வது கேள்வி. ஒரு நிற ஒளிக்கதிர் ஒரு சமபக்க அரியம் P-யில் இழிவு விலகல் D-க்குட்படுகின்றது. அத்தகைய PQR எனும் 3 சர்வசம அரியங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன. அரிய சேர்மானத்தினூடாக கதிர் சென்ற பின்னர் அதன் மொத்த விலகல் யாது? கதிர மொத்த விலகல் கேள்வி. கதிர மொத்த விலகல் சரியா? கேட்கிறாங்க, கிளாஸ் முடிய கேளுங்க. முதலாவது பிள்ளைகள் இழிவு விலகல் நிலைன்னு சொன்னா நாங்க படுகோணத்தை அதிகரிச்ச ஒரு கதிர விலகல் கோணம் குறைவடைஞ்சு ஒரு கட்டத்துல இழிவு நிலை அடைஞ்சு மறுபடியும் என்ன செய்வார்னா அந்த விலகல் கோணம் அதிகரிப்பார். ஒரு நிலையில அது இழிவா நடக்கும் தானே, அதுதான் இழிவு விலகல் கோணம். எங்களுக்கு இதை நாங்க அரியத்துல பார்ப்போம். அரியத்துல எப்படின்னா இந்த அரியம், இது அரியத்திர அரிய கோணம், இல்லாட்டி அரியத்திர முறி கோணம், இல்லாட்டி அரியத்திர முறிவு கோணம், எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. நாங்க இதுல ஒரு கதிர சமாந்தரமா அனுப்புனா இந்த கதிர என்ன செய்யும்டா செவ்வனை நோக்குற வழியில இருந்து அனுப்புறோம். இது இவர செவ்வன் இங்கால விளக்குவார். இப்ப இங்க படுகோணம் அதே மாதிரி இங்க ஏற்படுற விலகல் கோணம். விலகல் எப்படி காணுவோம்ல பிள்ளைங்க, இப்படியோ போக வேண்டிய கதிர் இந்த இடத்துல இவ்வளவு கோணம் விளக்குற. இப்ப நாங்க என்ன செய்வோம்னா ஒரு படுகோணத்துக்கும் விலகல் கோணத்துக்கும் வரைவு கீறுனா அந்த வரைவு இப்படி வருவார். படுகோணம் குறைவடைஞ்சு ஒரு இழிவு நிலையை அடைஞ்சு திருப்பியும் அதிகரிப்பார். இந்த இழிவு நிலைக்கு தான் பிள்ளைகள் பேர் என்ன சொல்லுவோம்னா நாங்க இழிவு விலகல் கோணம்னு சொல்லுவோம். அந்த இழிவு விலகல் கோணத்துல ஒரு அரியம் ஒரு படுகோணத்தை தான் கொண்டிருப்பார். அப்படின்னா இது படுகோணம், இது முறிகோணம், இது படுகோணம், இது வெளிப்படுகோணம். அப்ப இந்த படுகோணமும் இந்த படுகோணமும் இழிவு விலகல் நிலையில சமன அறிவார். இழிவு விலகல் நிலைண்டா முதலாம் முகத்திலையும் இந்த இரண்டாவது முகத்திலையும் வெளிப்படுற இங்க படுற கோணமும் இங்க வெளிப்படுற கோணமும் சமன அறிவார். இது என்ன நிலையில மட்டும் டபுள் இழிவு விலகல் நிலையில மட்டும். அப்ப இழிவு விலகல் நிலையில இவர் ஐ என்று சொன்னா இவரும் ஐ. அப்ப இங்க முறிகோணம் ஆர் என்று சொன்னா இவரும் ஆர். காரணம் ஐக்கு ஆறு முறிஞ்சா ஆறுக்கு ஐ முறி. 30 பாகைக்கு 45 பாகை முறிகோணம் வந்தா 45 பாகை படுகோணத்துக்கு 30 பாகை முறிகோணம் தான் வரணும். ஏன்னா ஊடகம் மாறவில்லை. எனவே இந்த இடத்துல இவர்ல இருந்து இவருக்கு போகல. நீங்க எப்படி பாக்குங்க, நீங்க மாத்தியும் பார்க்கலாம். ஐல இருந்து ஆறுண்டா இங்க இருந்து ஐ அனுப்புனா அங்க ஆறு தானே, அப்படியும் பார்க்கலாம். இப்ப எங்களுக்கு நான் காற்ற படத்தை பாருங்க. எதுண்டா இவர் ஒரு நாட்பக்கல். நாட்பக்கல்ற எதிரெதிர் கோணங்கள் 180 பாகைண்டா எங்களுக்கு இந்த கோணம் வரும் 180 சய. எனவே இது ஒரு நேர்கோடுன்றதால இது ஏயா இருப்பார். இது ஏயா இருப்பார். முக்கோணியில தேற்றத்துல ஒண்ணும் ஒரு முக்கோணிட புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்கள்ன்ற கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப இந்த முக்கோணிட புறக்கோணம் ஏ அகத்தெதிர் கோணங்கள்ன்ற கூட்டுத்தொகை இது ஒரு ஆர் இது ஒரு ஆர் 2 ஆர். ஆகவே அரிய கோணம் ஏ சமன் 2 ஆர். அதே மாதிரி இப்படியோ போக வேண்டிய கதிர்
இவர் இங்க இருந்து வாராண்டா இதுல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி போக வேண்டிய கதிர் இப்படி விளக்குற, இப்படி போக வேண்டிய கதிர் இப்படி போறாண்டா இவ்வளவுதான் விலகல் கோணம் டி, இழிவு விலகல் கோணம். அப்ப அதுதான் இந்த இழிவு விலகல் கோணம் டி. எங்களுக்கு இது ஐண்டா இவ்வளவும் ஐ புத்ததிர் கோணம். ஆகவே இது என்ன வருது ஐ மைனஸ் ஆர். அப்ப இதுவும் ஐ மைனஸ் ஆர். இந்த முக்கோணிக்கு இவர் புறக்கோணம். இந்த புறக்கோணம் டி அகத்ததிர் கோணங்கள் கூட்டுத்தொகை ஐ மைனஸ் ஆர் பிளஸ் ஐ மைனஸ் ஆர். எனவே டி சமன் 2i மைனஸ் 2r. எனவே டி சமன் 2i மைனஸ் a. இப்படி ஒரு சமன்பாடு வருது. அப்ப எங்களுக்கு இதுல நாங்க சினல்ற விதியை பயன்படுத்தினா, இந்த ஊடகத்துக்கும் இந்த ஊடகத்துக்கும் சினல்ற விதியை பயன்படுத்தினா இது வலின்றத்தால ஒண்ணும் இது அறியாம என்னன்னு எடுக்கிறேன். அப்ப அவருக்கு நான் சினல்ற விதியை பயன்படுத்தினா 1 sin i சமன் 1 sin i சமன் n sin r. எனவே sin i க்கு பதிலா நாங்க இத எழுவாய் மாற்றம் செஞ்ச அந்த மைனஸ் ஐ அங்கல போனா பிளஸ் a. அப்ப 2i சமன் a plus d. i சமன் a plus d க்கு கீழ 2. அப்ப sin இந்த i க்கு பதிலா n sin r க்கு பதிலா a by 2. எனவே இதுல நாங்க என்ன எழுவாய் மாற்றம் செஞ்சா sin கீழ இது இழிவு விலகல் நிலையில முறிவு சுட்டி துணியறதுக்குரிய சமன்பாடு அறியத்துல. இந்த சமன்பாடை எப்பவும் பயன்படுத்தலுமான்னு கேட்டா எப்பவும் பயன்படுத்த முடியாது. n சமன் sin a plus d by 2 க்கு கீழ sin a by 2. இந்த சமன்பாடு எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தணும்னா கதிர் ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும். ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போற சந்தர்ப்பம். அப்ப அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போனா அது வேற சமன்பாடு. அதை நாம் இதே மாதிரி ஒரு நிறுவல்ல எடுத்து காட்டுனாங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு கேள்வி வருது. சரியா பிள்ளை? அப்ப இதுல இதுதான் இந்த இழிவு விலகல் நிலைக்குரிய சமன்பாடு. சரியா? இப்ப இதுல உங்களுக்கு 3 அரியம் தந்த இடக்கு 3 ஒன்று கொண்டு சமாந்தரமா வச்சப்பட்டிருக்க அரியம். சரி, அப்படி இந்த 3 அரியத்திலையும் நாங்க ஒரு கதிர் அனுப்புறோம். இதாக அதுல ஒரு வசனம் சொல்லி கிடக்கு. எப்படின்னா இது 3லயுமே இந்த பீன்றதுல இது பி, இது கியூ, இது ஆர். இதுல இந்த பீன்ற அரியத்துல இது இழிவு விலகல் நிலைக்கு உட்படுதான். அப்ப இழிவு விலகல் நிலைக்கு உட்படுதுன்னா படுகோணம் வெளிப்படுகோணத்துக்கு சமன். இந்த கோணமும் ஐ. இப்போ இதுவும் இதுவும் சமாந்தரம்ன்றதால இந்த முகமும் இந்த முகமும் சமாந்தரம்ன்றதால
இவருக்கு நாங்க ஒரு செவ்வன கீர்னா இதுவும் ஐ. அப்ப சர்வசமனான அறியம்னா அங்கேயும் விரிவு விலகல் நிலை தான் நடப்பார். அப்ப இந்த இடத்துலயும் என்ன வரப்போகுது, இது ஐ. அப்ப இவரும் இவரும் சமாந்தரம்ன்றதால இதுக்கு நாங்க அந்த செவ்வன கீர்னா இவரும் ஐ. எனவே இவரும் ஐ. ஐல பட்டு ஐல வெளியேறக்கல டீன்னு சொன்னா மொத்தமா இப்படி வர வேண்டிய கதிர் இப்படி போறாருன்னா, மொத்தமா இப்படி வர வேண்டிய கதிர் இப்படி வருதுண்டா அதுவும் ஐ இதுவும் ஐண்டா இவர் என்ன மாறிப்பார் டி. அப்படி இல்லாட்டி இவரும் இவரும் ஒத்த கோணம். எனவே ஒரு ஆளுடைய இழிவு விலகல் டீண்டா எத்தனை பேரு கூடாக இப்படி சமாந்தரமா அடுக்கப்பட்ட அரியத்து கூடாக அந்த கதிர் பெய்து கடைசியா ஐயோட முடிவடைஞ்சாலும் அவ்வளவு அரியத்துக்கும் சேர்த்து மொத்தமா இழிவு விலகல் கோணமும் டியா தான் இருப்பார். அதுக்கு கட்டாயம் அரியம் இப்படி வச்சப்படணும்னு அவசியம் இல்லை. அரியங்கள் இப்படி சேருமானம் 1 2 3 இப்படி ஒன்னா வச்சிருந்தாலும் அதுக்கும் அதே தான் வருவார். சரி அப்படி 11வது கேள்வி 2023 30வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 23 30வது கேள்வி. ஒன்றின் மீது ஒன்று வைக்கப்பட்ட 4 தடித்த ஊடுகாட்டும் சமாந்தர தகடுகள். ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்கப்பட்ட 4 தடித்த சமாந்தரம்னு சொல்லி கிடக்கு. அந்த சமாந்தரம்ன்ற வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இதுல சமாந்தரம்ன்ற வசனம் கட்டாயம். தகடுகள் செய்யப்பட்டுள்ள திரவியங்களின் முறிவு சுட்டிகள் முறையே N1 N2 N3 N4. N1 N2 N3 N4. சரியா? இப்ப இதுல தகடு ஒன்றினதும் ரெண்டினதும் இடைமுகத்தில் ஒரு நிற ஒளிக்கதிர் காட்டப்பட்டுள்ளது. ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைமுகத்துல எல்லாமே சினல்ற விதி தான். லைட்ன்றாலே சினல்ற விதி. வில்லையில மட்டும்தான் வித்தியாசப்படும். அதையும் லேசா செஞ்சிடல். இப்ப இதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. லைட் எல்லாம் பெரிய கஷ்டமான பாடப்பரப்புனா அந்த அளவுக்கு கஷ்டமான பாடப்பரப்பு இல்லை. லைட் சவுண்ட் மெக்கானிக்ஸ்ல தியரிய சரியா விளங்கிட்டீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஈஸியான செக்ஷன் இல்லை. அதுல பாடப்பரப்பு தான் கூடவே தவிர விஷயமெல்லாம் சின்ன சின்னது. மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் விசைகள் குறிச்ச தெரிஞ்சா சரி, இவரை பொறுத்த வரைக்கும் கதிர்வரி படங்கள் கீரை தெரிஞ்சா சரி, வேறொரு விஷயமும் இல்லை. ஒன்றினதும் தகடு ரெண்டினதும் இடைமுகத்தில் ஒரு நிற ஒளிக்கதிர் காட்டப்பட்டுள்ளவாறு படுகோணம் டீட்டா, ஒன்னுடையும் ரெண்டுடைய இடைமுகத்துல படுகோணம் டீட்டாவோட படுதான். தகடு 3 தகடு 4 இடைமுகத்தின் வழியே கதிர் செல்ல வேண்டும். இடைமுகத்தின் வழி என்று சொன்ன எப்படின்னா அதை சொல்ற அவதி நிலைன்னு செல்லும். அவதி நிலைன்னா எப்படியானாலும்னா ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு கட்டாயம் அவதி நிலை ஏற்படணுமா இருந்தா அடர்ந்த ஊடகத்தில இருந்து கதிர் ஐதான ஊடகத்துக்கு போகணும்.
இப்படி ஐதான ஊடகத்துக்கு போற சந்தர்ப்பத்துல இந்த படுகோணம் இந்த இடத்துல இப்படி விளத்துவார், கதிர் விளத்துவார். நாங்க இந்த படுகோணத்தை இன்னமும் அதிகரிச்சோம்னா ஒரு நிலையில இந்த கதிர் இந்த ஊடகத்தையும் இந்த ஊடகத்திலையும் பிரிக்கிற மேற்பரப்பு கூட இப்படி போவார். இந்த இடத்துல உள்ள படுகோணத்துக்கு பேர் சொல்ற அவதி கோணம். அப்ப அவதி கோணம் அவதி நிலை ஏற்படணுமா இருந்தா கதிர் ரெண்டு ஊடகத்தை பிரிக்கிற மேற்பரப்பு கூட இப்படி மருவி செல்லணுமா இருந்தா எங்களுக்கு கட்டாயம் முறிகோணம் 90 பாகை அரிக்கணும். கதிர் அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகணும். இதுதான் முறிகோணம். முறிகோணம் 90 பாகை. கட்டாயம் கதிர் அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகணும். முறிகோணம் 90 பாகை அரிக்கணும். அப்படி இருந்தா அது அந்த ரெண்டு ஊடகத்தையும் பிரிக்கிற மேற்பரப்பு கூட செல்லும். இப்ப இதுல உங்களுக்கு சொல்லியிருக்க பாருங்க, ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்பட்ட சமாந்தர ஒளிக்கற்றைன்னு சொன்னா. இப்ப யோசிங்க பிள்ளைகள், இந்த ஊடகத்துக்கும் இந்த ஊடகத்துக்கும் நாங்க சினல்ற விதியை போடணும். இதுல முறிவு சுட்டி தர கோணம் சைன் பெருமானம், இதுல முறிவு சுட்டி தர அதுல கோணத்துல சைன் பெருமானம் ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருப்பேன். நான் உங்களுக்கு சமாந்தரம்ன்ற ஒரு வசனத்தை நான் அண்டர்லைன் பண்ண சொன்னதுக்கான நோக்கம் என்னன்னா, அந்த சமாந்தரத்துல விஷயம் இல்லை. இது ஒவ்வொரு ஊடகமும் சமாந்தரம்னா சமாந்தரமான ஊடகங்கள்ல 1000 ஊடகங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல அடுக்கப்பட்டிருந்தா நாங்க முதலாவது ஊடகத்துக்கு ரெண்டாவது ஊடகத்துக்கு தான் சினல்ற விதி போடணும்னு அவசியம் இல்லை. முதலாவது ஊடகத்துக்கும் அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டாவது ஊடகத்துக்கு தான் சினல்ற விதியா போடணும்ன்றது எப்ப கட்டாயம்டா இந்த தகடுகள் ஒண்ணுக்கு ஒண்ணு சமாந்தரமா இல்லைன்னு சொன்னா. தகடுகள் இந்த ஊடகங்கள் ஒன்றுக்கொண்டு இப்படி சமாந்தரமா இல்லைன்னு சொன்னா நாங்க சினல்ற விதியை அடுத்தடுத்த ஊடகங்களுக்கு தான் போடணும். ஆனா இங்க எல்லாமே சமாந்தரம்டா இப்படி ஒரு ஊடகம் மாதிரி இப்படி 4ன்னு சொல்லி 1000 வரையும் ஊடகம் இருக்காருன்னு சொன்னா நாங்க முதலாவது ஊடகத்துக்கும் 999வது ஊடகத்துக்கும் சினல்ற விதியை போடலாம். இது தகடுகள் சமாந்தரமா இருந்தால் மட்டும். அப்ப இந்த இடத்துல இவர் எல்லாருமே சமாந்தரம்ன்றதால இந்த ஊடகத்திலையும் அவன் அடுத்த வசனம் சொல்றான் என்னன்னு சொன்னா இத பிரிக்கிற ஊடகம். இதுக்குள்ளால போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் இது இந்த இடத்துல சீல பட்டிருப்பார். மேல வர கதிரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இது 90ல முறிவடைஞ்சிருப்பார். இதுவும் தேவையில்லை. எங்களுக்கு இதுக்குள்ளால போகணும்னா அந்த முறிகோணம் 90. கட்டாயம் இந்த ஊடகத்துக்கும் இந்த ஊடகத்துக்கும் தான் முறிவு சுட்டியில சினல்ற விதியை போடணும். எப்போ இதுவும் சமாந்தரமா இல்லைன்னு சொன்னா இல்லாட்டி இது இப்ப நாங்க வளமையா பாக்குறது ரெண்டு ஊடகம் தானே. ரெண்டு ஊடகம் இது சமாந்தரம், அதால இதுக்கு டிரெக்டா சினல்ற விதியை போடுவோம். நிறைய ஊடகங்கள் அடுக்கப்பட்ட டைம்ல நாங்க அடுத்தடுத்த ஊடகங்களுக்கு சினல்ற விதி சமாந்தரமா இருந்தா தான் சினல்ற விதி போடலாம். இப்ப இந்த தகடு இந்த தகடு இந்த தகடு இந்த தகடுல இது ரெண்டும் சமாந்தரம், இது எதுவுமே சமாந்தரம் இல்லைண்டா அது ரெண்டுக்கும் மட்டும்தான் நாங்க சினல்ற விதியை போடலாம். இது அடுக்கப்பட்ட எல்லாமே சமாந்தரம்டா முதலாவது ஊடகத்துக்கும் 1000வது ஊடகத்துக்கும் டிரெக்டா சினல்ற விதியை போட்டாலும் எந்த கணக்கும் இல்லை. அப்ப இங்க நாங்க இந்த ஊடகத்துக்கும் இந்த ஊடகத்துக்கும் சினல்ற விதியை போட போறோம். எப்படி போட போறோம்டா இவருக்கு என்ன n1 sin theta, இவருக்கு என்ன n4 sin 90. இப்போ n1 sin theta சமன் n4 sin 90 விட ஒண்ணு. அப்ப எங்களுக்கு இதுல sin theta சமன் n4 க்கு கீழே n1, theta சமன் sin எடுத்த எங்களை sin inverse n4 க்கு கீழே n1. சமாந்தரம்டா எந்த ஊடகத்துல இருந்து எந்த ஊடகத்துக்கும் நாங்க சினல்ற விதியை பயன்படுத்தலாம் பிள்ளைகள். ஏதாச்சும் டவுட் கேளுங்க.
டவுட் எல்லாம் கேட்கலாம். ஃபாத்திமா, ஹசீர், இஃபாஸ், அனாஃபத், அம்ரின் டவுட் என்ன சரி இருந்தா கேளுங்கோ. மற்ற மத்தாக்களுக்கும் டவுட் என்னாச்சும் இருந்தா கேட்கலாம், உங்களுக்கு பதில் சொல்லப்படும். மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். சரி, அடுத்த கேள்வி 2022 ஆண்டு 6வது கேள்வி. 2022 6வது கேள்வி. உருவில் வரையப்பட்டுள்ள கதிர்களில் எந்த கதிர் சரியானது அன்று? எங்களுக்கு வெச்சப்பட்ட வில்லை குழிவு வில்லை. குழிவு வில்லைன்னா கதிரை விரிக்கோணும். அப்ப முதலாவது நீங்க ஏன்ற கதிர் விரிவடைகிறார், பீன்ற கதிர் விரிவடைகிறார். அதே நேரம் ஒளியியல் மையத்துக்கூடாக போற கதிர் எந்தவித விலகலும் இல்லாம போகும். அதே மாதிரி முதலச்சு கூடாக போற கதிரும் எந்தவித விலகலும் இல்லாம போகும். அதுல பிழையானது ஈ மட்டும். ஈ விரியணும், ஆனா ஒருங்குறல். ஈத கதிரை மட்டும் பாத்தீங்கன்னா ஈ இப்படி போக வேண்டியால் இப்படி விரியணும், ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா இப்படி ஒருங்குறார். எனவே ஈதான் விட. லேசான கேள்வி. அதே மாதிரி 2021 ஆண்டுல 11வது கேள்வி. 2021 11 அதே கேள்வி. இப்ப நாங்க செஞ்ச 2022 வந்த 6வது கேள்விதான் 2011 2021 11வது கேள்வி. சரியா பிள்ளை. அடுத்த கேள்வி 2022 28வது கேள்வி. ஒருவர் மெல்லிய கண்ணாடி சுவர்களை கொண்ட ஒரு கொள்கலத்தில் இருக்கும் ஒரு நீர்வாழ் தாவரத்தின் ஒளிப்படத்தை ஒரு குவிவு வில்லையை பயன்படுத்தி எடுக்கிறார். 2022 28வது கேள்வி. இதான் அந்த ஒளிப்பட படலம். போட்டோ பிடிக்கிறார். இங்கால ஒரு பாத்திரம், ஒரு நீர்வாழ் தாவரம். சரியா, இந்த இடத்துல இருந்த தாவரம்.
சரியா? இதுல இவர் 10 சென்டிமீட்டர், இவர் 10 சென்டிமீட்டர், இவர் 40 சென்டிமீட்டர், ரைட்? இதுக்குள்ள நீர் உண்மையானம் தோற்றாளன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. உண்மையானம் தோற்றாளம் எப்படின்னா, நீங்க ஒரு ஐதான ஊடகத்துல நிக்கிறீங்கன்னு வைங்க. நீங்க ஒரு 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 வழியில நிக்கிறீங்க. கிணத்துக்குள்ள உள்ள விழுந்த ஒரு பொருளை நீங்க பாக்குற சந்தர்ப்பத்துல அந்த பொருள் அதுல உண்மையான இடத்துல இருக்கிற மாதிரி விளங்குமா, இல்லாட்டி கொஞ்சம் மேல் நோக்கி இடம்பெயர்ந்து விளங்குமாண்டா கொஞ்சம் மேல் நோக்கி இடம்பெயர்வார். ஏன்னா அது ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு கதிர் நகர்றதால். நீங்க இப்ப வழியில உள்ள ஒரு பொருளையே பார்த்தா அதுல எந்தவித மாற்றமும் அடையாது. ஏன்னா வழியில உள்ள பொருளுக்கு வழியிலேயே முறிவு நடக்காது. ஒரே ஊடகத்தில் உள்ள பொருள்களுக்கு முறிவுகள் நடைபெறாது. ஆனா நீங்க வழியில இருந்துட்டு ஒரு கண்ணாடிக்குள்ளேயோ ஒரு நீருக்குள்ளேயோ உள்ள ஒரு ஆளை பார்த்தா அவர் உங்களுக்கு இடம்பெயர்ந்து விளங்குவார். எப்படி இடம்பெயர்வார்னா, அவர் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னோக்கி இடம்பெயர்வார். ஐதான ஊடகத்தில இருந்து அடர்ந்த ஊடகத்துக்குள்ள பார்த்தா அவர் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னோக்கி விளங்குவார். இது நீங்க அடர்ந்ததுல இருந்துட்டு நீங்க தண்ணிக்குள்ள இருந்துட்டு வழியில உள்ள ஒரு ஆளை பார்த்தா அவர் பின்னோக்கி போன மாதிரி விளங்குவார். அப்ப இதுல நாங்க பொதுவா பயன்படுத்துற சமன்பாடு ஐதான ஐதானத்துல இருந்து அடர்ந்தத பார்க்கல, அடர்ந்ததுக்குள்ள பார்க்கல. நாங்க முடிவு சுட்டிக்கு பயன்படுத்துற சமன்பாடு உண்மை ஆழத்துக்கு கீழே தோற்றால். உண்மை ஆழத்துக்கு கீழே தோற்றால் இது மாறி நடந்தா நாங்க அடர்ந்ததுல இருந்துட்டு ஐதானத்தை பார்த்தா, ஐதானத்துல உள்ள ஒரு ஆளை பார்த்தா, நாங்க கிணத்துக்குள்ள இருந்துட்டு வழியில உள்ள ஒரு ஆளை பார்த்தா அங்க சமன்பாடு மாறும். தோற்ற ஆழத்துக்கு கீழே உண்மை ஆழம் வரும். இது முக்கியம், இது முக்கியம். இப்போ நாங்க வழியில இருந்து கண்ணாடிக்குள்ளேயோ நீருக்குள்ளேயோ உள்ள ஒரு ஆளை பார்த்தா இந்த சமன்பாடு, நாங்க நீருக்குள்ள இருந்துட்டு வழியில உள்ள ஒரு ஆளை பார்த்தா இந்த சமன்பாடு. இப்போ இங்க இருந்து பாக்குறவருக்கு இது வில்லை இடிச்சட்டும் இல்லாம போடும். இந்த தாவரம் இந்த தண்ணிக்குள்ள உள்ள இந்த தாவரம் அதே இடத்துல இருக்கிற மாதிரி விளங்குவாரா கொஞ்சம் முன்னோக்கி விளங்குவாரான்னு கேட்டா, இவர் ஐதான ஊடகம், அது அடர்ந்த ஊடகம், கொஞ்சம் முன்னோக்கி இடம்பெயர்ந்து விளங்குவார். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போறதால இவர் இங்க இருக்கிற மாதிரி விளங்குவார், கொஞ்சம் முன்னோக்கி விளங்குவார். அப்ப இவருக்கு விளங்க போற அந்த நீர்வாழ் தாவரம் இவரா தெரியாது, இவர் இடம்பெயர்ந்து காணப்படுற இந்த இடமா இருப்பார். அப்ப அதுக்கு நாங்க இவரை காணணும். நாங்க ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்தை பார்த்தா, ஐதானத்துல இருந்து அடர்ந்ததை பார்த்தா இந்த சமன்பாடு முறிவு சுட்டி நீர்ல முறிவு சுட்டி தந்து கிடக்க 4/3 நீருக்குள்ளான பாக்குறோம். உண்மையா இவர் இங்க இருந்து இந்த ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கார்? 40. தோன்றுறார், அதை நான் எட்ஜில் எடுக்கிறேன். வெட்டுனா 10, அப்ப x7. அப்ப உண்மையா இவர் எவ்வளவு தூரத்துல விளங்குவாருன்னா 30 சென்டிமீட்டர் தூரத்துல விளங்குவார். 40ல தான் இடிச்சார். ஆனா அவர் இது இது நீர் எதுவுமே இல்லைன்னு சொன்னா 40ல உள்ளது 40லேயே விளங்கும். ஆனா இவர் வழியில இருந்து நீருக்குள்ள பாக்குறதால அது கொஞ்சம் இடப்பெயர்ச்சி நடப்பார். அந்த இடப்பெயர்ச்சி நடந்த பிறகு அதுல தோற்ற ஆழம், அது இங்க இருந்து தோன்ற ஆழம் 30 சென்டிமீட்டர். இப்ப சொல்லுங்க, இவர் நாங்க ஒரு கேமராவுல போட்டோ பிடிச்சக்கல, பொருள் அங்க இருப்பார், கேமரால வந்து விழுறது பிம்பம். அப்ப இந்த ஒளிப்பட படலம் என்றது பிம்பம் வார இடம், அது பொருள். அப்ப பொருள் இங்க இருந்து இங்காலதான் கதிர் போகுன்றதால கதிர் போற திசையில அளக்கப்படுற தூரங்கள் மைனஸ், போற திசைக்கு எதிர் திசையில பிளஸ். இந்த பொருள்ல இருந்துதான் கதிர் இப்படி போவார்,
போற திசையில் அளக்கப்படுற தூரங்கள் மைனஸ், போற திசைக்கு எதிர் திசையில் அளக்கப்படுற தூரங்கள் பிளஸ். ஆக மொத்தம் இதுல பிம்ப தூரம் 10, பொருள் தூரம் 40. இது 30, இந்த 10. எனவே வில்லை சூத்திரத்தை போட்டா 1/v - 1/u7 1/f உண்டா. பிம்ப தூரம் தெரியும் -10, பொருள் தூரம் தெரியும் +40. சுருக்குன 40 போமாசி -4 -1 சமன் 1/f. f சமன் 40 -5 -8. ஏன் இந்த -8டா? விலை சூத்திரத்துல குறிவழக்குல குவிவு வில்லைகளுக்கு மைனஸ்ல வரும் விலை சூத்திரம் அந்த குறிவழக்கு. அப்ப இது மைனஸ்ல வருதுன்னா என்ன அர்த்தம்டா? குவிவு வில்லை 8 சென்டிமீட்டர் குவிய தூரம். குவிவு வில்லை 8 சென்டிமீட்டர் குவிய தூரம். அடுத்தது 2022ல 33. இந்த கிளாஸ்ல ரெக்கார்டட் வீடியோ வேணும்னா இந்த 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 லைவ் எம்சிக்யூட ரெக்கார்டட் வீடியோ வேணும்னா நீங்க இஃபீல்ட் கிளாஸுக்கு ஜாயின் ஆகுனீங்கன்னா உங்களுக்கு இஃபீல்ட் கிளாஸ்ல இஃபீல்டோட சேர்ந்து ஜி ஃபீல்டுக்குரிய தியரி பிளஸ் ஜி ஃபீல்டுக்குரிய பாஸ்ட் பேப்பர் எம்சிக்யூ டிஸ்கஷன், அதே மாதிரி எம் ஃபீல்டுக்குரிய தியரி பிளஸ் எம் ஃபீல்டுக்குரிய பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன். தியரின்னு சொன்னப்பலே உங்களுக்கு டியூட் ஒன்று அனுப்புவேன். அந்த டியூட்ல ஃபுல் தியரி இருப்பேன். நீங்க அதை பார்க்க நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு பிறகு அதுல எம்சிக்யூ பாஸ்ட் எம்சிக்யூ அது ஃப்ரீ. உங்களுக்கு இ ஃபீல்டுக்கு ஜாயின் ஆகிறவங்களுக்கு அது ரெண்டும் ஃப்ரீ. அதோட சேர்த்து இந்த இந்த உங்களுக்கு சில டவுட்கள் வரலாம். அப்ப இந்த லைட்டுக்குரிய ரெக்கார்டட் வீடியோவும் இ ஃபீல்டோட சேர்த்து ஃப்ரீயா தரும். அதே மாதிரி நீங்க இ ஃபீல்டுக்கு வந்தா லைட்டுக்குரிய ரெக்கார்டட் வீடியோ மட்டும் தான் ஃப்ரீண்டா இல்ல. உங்களுக்கு இ ஃபீல்ட் கிளாஸ் மிஸ் பண்ணா இ ஃபீல்டுக்குரிய ரெக்கார்டட் வீடியோ வரும். உங்களுக்கு அங்க ஃப்ரீயா தர ஜி ஃபீல்ட், அதே மாதிரி எம் ஃபீல்டுக்குரிய தியரி பிளஸ் பாஸ்ட் பேப்பர் எம்சிக்யூக்குரிய ரெக்கார்டட் வீடியோ வரும். அதுவும் தருவேன் நான். அதே மாதிரி இதுக்குரிய ரெக்கார்டட் வீடியோ ஃப்ரீயா வரும். அது இ ஃபீல்டுக்கு ஜாயின் ஆகிறவர்களுக்கு மட்டும். 2022ல 33வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கண்ணாடி அரியத்தின் முகம் ஏசி மீது ஒரு நிற ஒளிக்கதிர் செவ்வனாகப்படுகிறது. நாங்க ஒளிக்கதிர்கள் செவ்வனாக படுற சந்தர்ப்பத்துல சரியா செங்குத்தா 90 பாகையில படுற ஒளிக்கதிர்கள் என்ன செய்யாதுன்னா முறிவை நிகழ்த்தாது, அப்படியோ போவார். இதுக்குரிய செவ்வன். செவ்வனுக்கூடாக போற கதிர்கள் முறிவடையாம போகும். இப்போ செவ்வனாகப்படுகிறது. கண்ணாடியின் முறிவு சுட்டி 3/2. இந்த கண்ணாடியிட முறிவு சுட்டி 3/2. அரியத்தின் முகம் ஏபி மீது முறிவு சுட்டி எண்ணெய் உடைய, இது ஏ இது பி, முறிவு சுட்டி எண்ணெய் உடைய ஒரு ஊடுகாட்டும் திரவப்படை இடப்பட்டுள்ளது.
கதிர் முகம் ஏபியிலிருந்து முழுவாக தெரிப்படைவதற்கு ஏபியிலிருந்து முழுவாக தெரிப்படைவதற்கு எண் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எது சரியானது? முதலாவது அவதி நிலை. அவதி நிலைக்கு அடுத்த கட்டம் நீங்க நாங்க இதுக்கு முன்னுக்கு ஒண்ணு பார்த்துட்டோம் அவதி நிலை சொல்லி. அவதி நிலைன்ற பிள்ளைகள் இது ஒரு ஊடகம்னா நாங்க இதுல ஒரு ஐ படுகோணத்தோட படுறாருன்னு சொன்னா இது இப்படி முறிவடைவார். இப்ப நாங்க படுகோணத்தை கொஞ்சம் அதிகரிச்சா இவர் என்ன செய்வார்னா இப்படி மருவி செல்வார். நாங்க இதை தாண்டி இன்னும் படுகோணத்தை அதிகரிச்சு அது முழுவாக தெரிப்பு நடக்கும். அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் உங்களுக்கு இதுல ஒரு படுகோணம் I1 இதுல ஒரு படுகோணம் I2 எடுத்தா இதுல முறிவு நிகழ்றதால இந்த படுகோணம் ஐன்றது C விட சின்னதா இருப்பார். அவதிக்கோணத்தை சீன்றது அவதிக்கோணம் அவதிக்கோணத்தை விட பிள்ளைகள் சின்னதா இருப்பார். இந்த இடத்துல இது இந்த ரெண்டு ஊடகத்தையும் பிரிக்கிற மேற்பரப்புக்கு ஊடாக போறதால இந்த I1 C சமனா இருப்பார். அந்த படுகோணம் அவதிக்கோணத்துக்கு சமனா இருப்பார். இங்க முழுவாக தெரிப்பு நடக்கிறதால I2 C விட பெருசா இருப்பார். அவதிக்கோணத்தை விட சின்னதாக காணப்படுற அவதிக்கோணத்தை விட சின்னதாக காணப்படுற கோணங்கள் படுகோணமா இருந்தா முறிவு நிகழும். கட்டாயம் இது அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகணும். அடர்ந்ததுல இருந்து ஐதானத்துக்கு இவர் அவதிக்கோணத்தை விட சின்னதா இருப்பரா இருந்தா முறியும். அவதிக்கோணத்துக்கு சமனா இருந்தா மருவி செல்லும். அவதிக்கோணத்தை விட பெருசா இருந்தா முழுவக தெரிப்பு நடக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி, இந்த முகத்துல முழுவக தெரிப்பு நடக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்ன்றதா கேள்வி. எங்களுக்கு முதலாவது இது 90 பாக, எங்களுக்கு இது 60 பாக, இது 90, இது 60, இது 30, அப்ப இதுவும் 60. 60 பாகையில படுறார் இவர் முழுவாக தெரிப்படையணும்னா இந்த கோணம் எங்களுக்கு தெரியும் அவதி கோணத்தை விட பெருசா இருக்கணும். நாங்க எடுக்கிற தரவு ட்ரம்ப் கார்டு இதுல துரும்பு அவதி கோணம். இது 60 பாகையில பிள்ளைகள், இது 60 பாகையில பட்டு முழுவாக தெரிப்பு நிகழ்த்தணுமா இருந்தா இப்படி வரணுமா இருந்தா இங்க இந்த முழுவாக தெரிப்பு நடக்கணுமா இருந்தா முழுவாக தெரிப்புக்கு படுகோணம் C விட என்னவா இருக்கணும்? முழுவாக தெரிப்புக்கு இந்த படுகோணம் C விட பெருசா இருக்கணும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவன் முழுவாக தெரிப்பை கேட்டுக்கிட்டான். அப்ப அந்த முழுவாக தெரிப்புக்குரிய அந்த படுகோணம் C விட பெருசா இருக்கணும். இந்த இடத்துல அவதி நிலைன்னா இப்படி போவார். இதுல முழுவாக தெரிப்பு நடக்கணுமா இருந்தா இந்த படுற கோணம் 60 C விட பெருசா இருந்திருக்கும். இப்படி இருந்திருந்தா அவதி நிலை மருவி சென்றிருப்பார். இது இப்படி இருந்தால்தான் இது என்ன செய்யும்னா முழுவாக தெரிப்பை நிகழ்த்தும். அப்ப இந்த இடத்துல நாங்க இதுல எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான விஷயம் இவர் இந்த 60 பாகைன்றது C விட பெருசா இருக்கணும். ரெண்டு பக்கமும் சைன் எடுங்க. சைன் 60 சைன் C. சைன் C எடுத்தாப்ல இதுல ஒரு சீன்ற ஒரு படுகோணத்தோட பட்டா இவர் இப்படி மருவி செல்லுவார்னா இவர் இவர் NG இவர் என்னண்டா எங்களுக்கு NG sin C சமன் N sin 90. இது மருவி செல்லுமா இருந்தா எனவே sin C க்கு ஒரு சமன்பாடு போடலும் N இன் கீழ் NG இப்படி ஒரு சமன்பாடு போடலும். இதுக்கு பெருமானம் 90. அப்ப இந்த sin C க்கு பதிலா sin 60க்கு பதிலா வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2 sin C க்கு பதிலா n இன் கீழ் NG. இந்த NG அங்கல போயிட்டு பெருக்குவார். பெருக்குனா எப்படி வரும் டபுள்? NG வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2 NG க்கு பதிலா 3 இன் கீழ் 2
பெருக்கினவிலே 3 வர்க்கமூலம் 3 கீழே 4. இது விட எண் சின்னதா காணப்படும். இதுல 60 பாகையில படப்படுறோம். நாங்க இந்த கோணம் இந்த முக்கோணிட அகக்கோணங்கள்லாம் வச்சு இவரை காணிடும். அப்ப இதுல முழுவக தெரிப்பு நடக்கணுமா இருந்தா இந்த கோணம் அவதி கோணத்தை விட பெருசா இருக்கணும். அந்த நிபந்தனையை போட்டு 2 பக்கம் சைன் எடுக்கிறோம். இங்க சைன் சி வர சைன் சியா இருந்தா அந்த சைன் சிக்கு சமன்பாடு இவர் அதை கொண்டு வந்து பிரதிக்கிறோம். இது நாங்க இதுக்கு பிறகு 2021 11வது கேள்வி, முன்னுக்கு 2022 பார்த்த 6வது கேள்வி. எனவே பெரும்பான்மையான லைட் விஷயங்கள் கதைப்படுது. நாங்க இதுக்கு பிறகு வார கேள்விகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப நாங்க இதுல இன்ஷா நாளைக்கு ஒரு கிளாஸ் நடக்கும் இந்த லைட்ல. படிங்க, நல்லா இருக்கிற காலத்தை பிரயோசனமா பயன்படுத்துங்க. எதுவும் விலங்கல்னு சொன்னா எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எதுவும் டவுட்னு சொன்னா, இல்லாட்டி நீங்க படிச்சக்கல வேற வேற செக்ஷன்ல டவுட் வந்தா எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது இந்த நம்பருக்கு உங்களுக்கு கிளாஸுக்கு நீங்க இஃபீல்டுக்கு வர போறீங்கன்னு சொன்னா அந்த இஃபீல்டுக்குரிய பேமெண்ட்டை செலுத்திட்டு இந்த அட்மின்ற நம்பருக்கு நீங்க ரிசிப்ட் அனுப்புனீங்கன்னா அவ உங்களுக்கு இந்த லைவ் வீடியோ அனுப்புவா ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ்ல ரெக்கார்டட் வீடியோவும் அனுப்பப்படும். உங்களுக்கு கிளாஸுக்குரிய லிங்கும் உங்களுக்கு பேசலாம் போடப்படும். பிள்ளைகள் இணைய விரும்புகிறாக்கள் நாளை மறுதினம் வியாழக்கிழமை அந்த இஃபீல்டுக்குரிய கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இணைய விரும்புகிறாக்கள் அதுல இணைஞ்சு கொள்ளுங்க. எனக்கு உங்களுக்கு இந்த லைட்டுக்குரிய அந்த எம்சிக்யூ தொகுப்பு டியூட் வேணும் என்றால் எந்த நம்பருக்கு நோட் 7566600876 அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க வித் யுவர் ஃபீட்பேக். இன்றைக்கு நடந்த கிளாஸ்ல ஃபீட்பேக்கோட ஃபீட்பேக் அனுப்பிட்டு உங்களுக்கு அதே கீழே டியூட்னு ஒன்று போட்டுவிட்டீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். இன்ஷா அல்லாஹ் நாளை கிளாஸ்ல சந்திப்போமா.